Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. LIC இனுடைய புதிய பாலிசியான நியூ ஜீவன் ஸ்ரீ டேபிள் நம்பர் 912 பாலிசி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஜூலை 4, 2025 2 புதிய பாலிசியை அறிமுகப்படுத்தினாங்க. ஒன்று நியூ ஜீவன் ஸ்ரீ டேபிள் நம்பர் 911, இது ஒரு சிங்கிள் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசி. ரெண்டாவதா நியூ ஜீவன் ஸ்ரீ டேபிள் நம்பர் 912, இது ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசி. சிங்கிள் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசியான 911 பாலிசியை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் லிமிடெட் ப்ரீமியம் பாலிசியான 912 பாலிசியை பற்றி பார்க்கலாம். இந்த பாலிசியில் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. பாலிசியினுடைய பீரியடை பொறுத்து 3 விதமான ஆப்ஷனில் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. பாலிசியினுடைய பீரியடாக 10 வருடத்திலிருந்து 13 வருடம் இருக்கும் பட்சத்தில் கேரண்டீட் அடிஷனாக 8.50% வழங்குறாங்க. உதாரணமாக ஆனுவல் ப்ரீமியம் 1 லட்சம் இருக்கும் பட்சத்தில் 8,500 ரூபாய் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. பாலிசியினுடைய பீரியடாக 14லிருந்து 17 வருடத்திற்குள்ளே இருக்கும் பட்சத்தில் 9% கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. ஸோ வருடத்திற்கு 9,000 ரூபாய் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. பாலிசியினுடைய பீரியடாக 18லிருந்து 20 வருடம் இருக்கும் பட்சத்தில் 9.50% வழங்குறாங்க. ஸோ வருடத்திற்கு 9,500 ரூபாயை கேரண்டீட் அடிஷனாக இந்த பாலிசியில் வழங்குறாங்க. இந்த பாலிசியினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். இது ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் பாலிசிங்கிறதுனால ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் ப்ரீமியம் பேயிங் டேர்மாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கால அளவு வரைக்கும் நீங்கள் ப்ரீமியமை செலுத்தணும். அதற்கப்புறம் பாலிசியினுடைய பீரியடாக எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பாலிசி பீரியடில் நீங்கள் எந்த விதமான ப்ரீமியமும் செலுத்த தேவையில்லை. பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் இந்த பாலிசியில் செலக்ட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் எந்த டேட்டில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அது வரைக்குமான கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து வழங்குறாங்க. இந்த பாலிசியில் சம் அஷ்யூர்டில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் வழங்குறாங்க. ஆப்ஷன் 1 7 டைம்ஸ் ஆஃப் டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம், ஆப்ஷன் 2 10 டைம்ஸ் ஆஃப் டேபுலர் ஆனுவல் ப்ரீமியம். அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம். இந்த பாலிசியில் 4 விதமான பிபிடி வழங்குறாங்க. 6 வருடம், 8 வருடம், 10 வருடம், 12 வருடம். ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை வாங்கலாம். பிபிடியாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். அடுத்து மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி. இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது 30 நாட்கள். ஸோ ஒரு குழந்தை பிறந்து 30 நாட்களுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி. இந்த பாலிசியை வாங்குவதற்கான அதிகபட்ச வயது ஃபர்ஸ்ட் 3 விதமான ஆப்ஷனுக்கும் 60 வயது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 வருட பிபிடி காலமில் இந்த பாலிசியை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமான வயதாக 59 வயது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு கட்டாயம் 18 வயது பூர்த்தியாக இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அதிகபட்சமான வயதாக பாலிசி ஹோல்டருக்கு 75 வயதுக்குள்ளே இருக்கணும். 4 விதமான ஆப்ஷன்லையும் 75 வயது தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மினிமம் பாலிசி டேர்ம். பிபிடி 6 வருடம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியினுடைய டேர்மாக 10 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 வருடம் 10 வருடம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான மேக்ஸிமம் பாலிசி டேர்மாக 15 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 12 வருட பிபிடியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான மினிமம் பாலிசி டேர்மாக 16 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பாலிசி டேர்மாக எல்லா விதமான ஆப்ஷன்லையும் 20 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மினிமம் சம் அஷ்யூர்ட். இந்த பாலிசிக்கான குறைந்தபட்ச சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் 5 லட்சம். 4 விதமான ஆப்ஷன்லையும் சேம் 5 லட்சம் தான். மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டாக எந்த விதமான லிமிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை, நோ லிமிட். உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளவு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் சேஞ்ச் ஆகும். அடுத்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஒரு குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கலாங்கிறதுனால பாலிசிக்கான ரிஸ்க் கவர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைக்கு
8 வயது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த பாலிசியை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ரிஸ்க் கவர் உடனே ஸ்டார்ட் ஆகும். அதுவே 8 வயதுக்கும் குறைவான குழந்தைகளுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்குனீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்துக்கு அப்புறம் இல்லை 8 வயது கம்ப்ளீட் ஆகும்போது இந்த 2 கண்டிஷனில் எதை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறாங்களோ அந்த டேட்ல இருந்து இந்த பாலிசிக்கான ரிஸ்க் கவர் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் 4 விதமான ரைடர்ஸை வழங்குறாங்க. ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், பிரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர். பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் போக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் இந்த ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் அதற்காக ப்ரீமியம் அமௌண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 30 வயதில் 10 லட்சம் சம்மஷூடில் 20 வருட கால அளவில் இந்த பாலிசியை ஆப்ஷன் 2வை செலக்ட் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 12 வருடம். ஸோ முதல் 12 வருடத்தில் மந்த்லி ப்ரீமியமாக 8,506 ரூபாயை செலுத்தணும். டோட்டல் ப்ரீமியமாக 12 வருடத்தில் 11,86,868 ரூபாயை செலுத்தியிருப்பாங்க. 20 வருடத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் சம்மஷூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம், கேரண்டீட் அடிஷனாக 16,05,931 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 26,05,931 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக பெறலாம். அடுத்து டெத் பெனிஃபிட். ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் இந்த டெத் பெனிஃபிட் அமௌண்ட். சம்மஷூர்ட் அமௌண்ட்டான 10 லட்சம் ப்ளஸ் எந்த டேட்டில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அந்த டேட் வரைக்குமான கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து லீகல் நாமினிக்கு இந்த பாலிசியின் மூலமாக டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க. அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் எப்போ வேணாலும் சரண்டர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். ஆனால் நீங்கள் சரண்டர் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு லாஸ் ஆகும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. பாலிசியை வாங்கி 1 வருடத்திற்கு அப்புறம் எப்போ வேணாலும் இந்த பாலிசியின் மூலமாக லோன் அப்ளை பண்ணி வாங்கலாம். ஸோ ஃபைனலாக எல்ஐசியினுடைய புதிய பாலிசியான நியூ ஜீவன் ஸ்ரீ டேபிள் நம்பர் 912 பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.